ஒரு முறை முருங்கைக்கீரை எப்படி செஞ்சு பாருங்கள். பொரியல் தேங்காய் போட்டு பண்ண போகிறோம். எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முதல்ல கடலைப்பருப்பு போடுறோம். கடலைப்பருப்பு சிம்மில் வச்சுக்கலாம். கூட கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அது கூட கொஞ்சம் கடுகு அது போடணும். அப்புறம் மிளகாயை போடுறோம். 3 மிளகா போட்டுருக்கேன், வர மிளகா வச்சுட்டு மிளகா சேவருது. அப்புறம் வெங்காயம் வந்து வச்சுட்டு வெங்காயம் இதை எடுத்து போடுறோம். போட்டு அலசி வச்சுருக்கிறேன். வதங்குது பாருங்க, சொல்லுது. எவ்வளோ கீரை வந்தது பாருங்கள். இப்போ இதில் போட்டோன்னே எவ்வளோ கொஞ்சமாக போயிடுச்சு பாருங்கள். முருங்கைக்கீரை அதிகமாக வேகக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா, வெந்து கெட்டது முருங்கை, வேவாத கெட்டது அகத்தின்னுவாங்க. முருங்கைக்கீரை அதிகமாக வெந்தாலும் கஷ்டப்படும், அதே மாதிரி அகத்திக்கீரை வேகாமல் இருந்தாலும் கஷ்டம். கீரை வெந்துட்டு பண்ணி போட்டவே கொஞ்சம் கிண்டி போட்டு என்ன பண்ணலாம், இந்த தேங்காய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு இறக்கிடலாம். ஊற்றிடலாம். தேங்காய் போட்டு கிண்டிடலாம். தேங்காயோட சத்து, கீரையோட சத்து, இதில் போட்டுக்க பருப்பு, மிளகாய் எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு கலவையான ஒரு நல்ல ஒரு சத்தை உடம்புக்கு கொடுக்க போகுது. முருங்கைக்கீரையில் கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சின்னு தெரியும் உங்களுக்கு. நிறைய ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதேமாதிரி வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்தாலும் தேங்காய் பால் நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம், அது சரியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து நம்ம சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நம்ம சாப்பாடு எல்லாமே காம்போவாக தானே இருக்கும், ஒன்றே தனியாக இருக்காது. அதில் போகிற பொருட்கள் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு இருக்கும். ஸோ அது மாதிரி தேங்காயும் இது செய்யணும். ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இதை நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய், see you.